குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.4ல் 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம சரி பார்க்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 செட்டை கொடுத்தாச்சு. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பை சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான கணங்களை கொடுத்துருக்குறாங்க. அசோசியேட்டிவ் சேர்ப்புன்னாலே மினிமம் எத்தனை செட்ஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா 3 செட்ஸு. தேர்ட் சம்மும் இதே மாடல் தான். யூனியன்னு கொடுத்தாங்கன்னா யூனியன் சிம்பிள் எடுத்து போட்டுக்கோங்க. இன்டர்செக்ஷன் கொடுத்தாங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது வெட்டுன்ற குறி எடுத்து போட்டுக்கோங்க. அசோசியேட்டிவ் சேர்ப்புன்னா என்னது? சேஞ்ச் ஆஃப் பிராக்கெட்ஸ். அதாவது இந்த இடத்துல லாஸ்ட் ரெண்டுத்துக்கு பிராக்கெட் போட்டிங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு பிராக்கெட் போடும், அல்லது இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு பிராக்கெட் போட்டிங்கன்னா இங்கே லாஸ்ட் ரெண்டுத்துக்கு போடும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் வெளியே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல தனியாக இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த செட்டோட சேர்ந்தா மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நல்லா செக் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ ஒரு 3 செட்டு கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாது. பி இன்டர்செக்ஷன் சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவானதை எடுத்து எழுதணும். அப்போ பிக்கும் சிக்கும் என்ன பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே √3 இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ அதை எடுத்து எழுதணும். √5 இருக்கா? இருக்குது. மீதி √6 இல்லை, 13 இல்லை. ஸோ அவ்வளோதான் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ மொத்தமாக சேர்த்து எடுத்து கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்தமாக என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி. ஆல்ரெடி பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இதோட ஏவை செக் பண்ணணும். அப்போ இங்கே √3 இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. √5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது ஃபைனல் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு √5. ஸோ எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் நம்ம கண்டுபிடிச்சதுனால இதை எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்போ ஆர்ஹெச்எஸில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பி. அதாவது ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிறது. ஏக்கும் பிக்கும் என்ன பொதுவாக இருக்குது? இங்கே -11 இருக்குது, இங்கே இல்லை. √2 இருக்குது, இல்லை. √5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிடுவோம். எடுத்து எழுதும்போது ப்ராக்கெட் போட்டு எழுதணும். வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அவ்வளோதான் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு காமனாக இருக்கிறது. இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மொத்தத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. மூணுத்துக்கும் பொதுவாக அப்படின்னா இப்போ நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இதோட நான் எதை கண்டுபிடிச்சா போதும்னு பார்த்தீங்கன்னா சியை மட்டும் நம்ம சேர்த்து கண்டுபிடிச்சா போதும். ஸோ சியையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் √5 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ √5 எடுத்து எழுதிக்கணும். ஸோ இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஆர்ஹெச்எஸ். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்படி வருது? சேமாக இருக்குது. ஸோ அப்போ therefore LHS is equal to RHS. therefore associative property for intersection is verified அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து எழுதலாம். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பிற்கான வெட்டின் கணங்களை சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து, அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இதே மாதிரி தான் தேர்ட் சம்மோடைய மாடல். ஆனால் யூனியன் அப்படின்னும் போது சேர்ப்புன்னும் போது மொத்த இதுவுமே எடுத்து எழுதிடணும். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.